காங்கிரஸ் தாவேகா கூட்டணி உருவாக்குமா அப்படிங்கிற ஒரு பேச்சு ஒன்று இருக்கு இல்லையா, தகவலின் அடிப்படையில். முந்தி ஒரு தடவை எப்போ பார்த்தாருன்னு ஒரு செய்தி வந்தது. அது பல ஆண்டுகளுக்கு முந்தி ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முந்தி காங்கிரஸில் கூட சேர விருப்பப்படுறதாக எல்லாம் ஒரு செய்தி வந்தது. தாவேகாவோடு போகிறது காங்கிரஸ்க்கான வளர்ச்சின்னு பார்க்கலாமா? நீண்ட கால பார்வையில் காங்கிரஸ் வளர்க்கணும், நேராட்டத்தில் நிற்கணும், ஆட்சிக்கு வரணும்னு காங்கிரஸ்காரர்கள், தலைவர்கள், தொண்டர்கள் விருப்பப்படுறது இயற்கையாது. அதுக்காக இந்த 3 மாதத்துக்குள்ளேயே காங்கிரஸை வளர்த்து நாங்கள் தனியாக நின்று 214 போட்டு ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு சொல்ல முடியாது. தாவேக்கான்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் திமுகவுக்கோ அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்கோ ஒரு பயம் ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்திகள் வெளியாகிட்டு இருக்குல்ல, அது உண்மைதானா? தாவேக்காவை எப்படி பார்க்குது காங்கிரஸ்? எல்லா கட்சியும் தனித்தனியாக போட்டி போடலையே தமிழ்நாட்டில். ஸோ ஒரு கட்சி 10 கட்சியோட கூட்டணி சேர்த்து அமைக்குது, இன்னொரு கட்சி தனியாக நிற்கிது. கூட்டணி பலத்தால் வேறு மாநிலங்கள்லையும் சரி இங்கேயும் சரி வரலாம். இப்போ தனியாக நிற்கிற ஒரு கட்சிக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து ஏறக்குறைய 6 கோடி வாக்காளர்கள், 3 கோடி தாய்மார்கள், அதில் ஒரு கூட்டத்தில் 1 லட்சம் பேர் தேர்றது, 2 லட்சம் பேர் திரள்றது, 4 லட்சம் பேர் திரள்றது, 6 கோடி பேரில் 4 லட்சம் எவ்வளவு? 10 லட்சம் பேர் இருக்கிற ஒரு கூட்டத்தில் 6.5 கோடி வாக்காளர்களில் ஒரு இடத்துல 10 லட்சம் பேர் நின்றுட்டா போதுமா? அது விஜய் எப்படி ஜெயிச்சு வந்தாரோ, சினிமாவிலிருந்து வந்து அரசியலில் வந்து எப்படி ஜெயிச்சு வந்தாரோ அதுபோல் விஜய் அவர்கள் ஜெயிப்பார் அப்படின்றத சொல்கிறாங்க இல்லையா? இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த வாக்கியத்தை? சுருக்கமாக சொல்லணும்னா புரட்சி எம்ஜிஆரோடு யாரையுமே ஒப்பிட முடியாது, ஒப்பிடவும் கூடாது. நான் கூட ஜெயலலிதா தான் கட்சி நடத்தினேன். வெளியே வந்து கருத்து வேறுபாடு, இப்போ சசிகலா எல்லாம் அங்கே இருந்தாங்க, அதனால் எனக்கு கருத்து வேறுபாடு வந்து போய் எம்ஜிஆர் திமுக கட்சி நடத்தினேன். நான் ஒன்றும் ஜெயலலிதாவோட பெரிய ஆளாவோ அதிமுகவோட பெரிய ஆளாவோ என்னால் வர முடியலையே. அதனால் மெயின் கட்சியை எதிர்த்து போய் வெளியே வந்து இப்போ எம்ஜிஆர் மட்டும்தான் தனியாக ஜெயிச்சார் தமிழ்நாட்டு வரலாற்றில். திமுகவோட கூட்டணி போட முடியாது, திமுக கூட்டணி போடாது, மிச்ச கட்சி அதிமுக தான். ஸோ அதிமுகவோட ஒரு கூட்டணி போட்டு எப்படியாவது ஆட்சிக்கு வந்துட முடியுமா, கூட்டணியை கொண்டு வர முடியுமாங்கிறதுக்காக சகல விதமான வித்தைகளையும் கையாள தான் செய்வாங்க. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ்நாடு காங்கிரசின் கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர் திரு திருநாவுக்கரசர் அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற சில முக்கியமான அரசியல் விவகாரங்கள் குறித்து பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இதில் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுற ஒரு விஷயம் தான் தாவேகாவோடு தொடர்பு படுத்தி காங்கிரஸை இது பண்ணுறது. அதாவது ரீசெண்ட் டேஸாக போயிட்டு இருக்கிற பேச்சு உங்களுக்கும் தெரியும் கூட. அதாவது ராகுலோடு விஜய் அவர்கள் சந்திப்பதற்கான ஒரு முயற்சி நடந்து கொண்டு வருகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இதன் மூலமாக, அந்த சந்திப்பின் மூலமாக காங்கிரஸ் தாவேகா கூட்டணி உருவாகுமா அப்படிங்கிற ஒரு பேச்சு ஒன்று இருக்கு இல்லையா, தகவலின் அடிப்படையில். இல்லை, தலைவர் ராகுல் காந்தி அதுக்கு வந்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவராக என்ன பதில் அளிக்கிறது? தலைவர் ராகுல் காந்தியை முந்தி ஒரு தடவை எப்போ பார்த்தாருன்னு ஒரு செய்தி வந்தது. அது பல ஆண்டுகளுக்கு முந்தி ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முந்தி காங்கிரஸில் கூட சேர விருப்பப்படுறதாக எல்லாம் ஒரு செய்தி வந்தது. அவரும் ஒரு தந்தையாரும் போய் பார்த்ததாக ஒரு செய்தியெல்லாம் வந்தது. அது ரொம்ப காலத்துக்கு முந்தி ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முந்தி. கட்சி ஆரம்பித்த பிறகு தலைவர் ராகுல் காந்தியை பார்த்து எந்த விதமான அதிகாரபூர்வமான புகைப்படமோ ஃபோட்டோவோ செய்தியோ வரல. இதெல்லாம் வெளியே வர்ற செய்திகள் தான், யூகமாக சொல்லப்படுகிற ஊடகங்களில் கசியோட போகிற செய்திகள் தான். அப்படி பார்த்துருந்தாலும் தப்பு கிடையாது. அவர் வந்து ஒரு நேஷனல் லீடர், ஒரு எதிர்கட்சி தலைவர். யார் வேணாலும் அவர் போய் பார்க்கலாம். எந்த கட்சி, புது கட்சியோ பழைய கட்சியோ எந்த கட்சியை சார்ந்தவனாலும் ராகுல் காந்தி போனால் பார்க்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் அது எனக்கு தெரிய அந்த மாதிரி வந்து கூட்டணியில் பேச்சுவார்த்தை நடத்தி தமிழ்நாடு வெற்றி கழகத்தோட கூட்டணி போடுற மாதிரி எந்த பேச்சுவார்த்தையும் நடக்கலை. இல்லை, இது வரைக்கும் நடக்கலை. பட் அது நடப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகிறது அப்படிங்கிற ஒரு அலையன்ஸில் ஏற்கனவே இருந்துக்கிட்டு இருக்கிற போது ஒரு அலையன்ஸிலே தொடர்ந்துக்கிட்டு இன்னொரு அலையன்ஸில் பேசுவோன்னு எப்படி சொல்ல முடியும்? ஏற்கனவே திமுக அலையன்ஸில் ஏற்கனவே இருந்துக்கிட்டு இருக்கிற போது அதில் ஒரு முடிவு இல்லாமல் இன்னொரு கட்சியோடு சேர்ந்து திமுகவுக்கு எதிராக ஒரு கூட்டணி அமைப்போம்னு காங்கிரஸ் எப்படி சொல்ல முடியும்? அதனால் இதெல்லாம் யூகங்கள் தான், யூகமாக வர்ற செய்திகள் தான் அதெல்லாம். ஆனால் தாவேகாவோடு போகிறது காங்கிரஸ்க்கான வளர்ச்சின்னு, அது போகிறதோ போகலையோ அது இருக்கட்டும். ஆனால் தாவேகாவோடு போகிறது காங்கிரஸ்க்கான வளர்ச்சின்னு பார்க்கலாமா? இல்லைங்க,
தமிழ்நாடு வெற்றி கழகத்தோடு போனால் நிறைய இடங்களில் நிற்கிற வாய்ப்பு கிடைக்கலாம். இல்லை அவங்க புது கட்சி, அதனால நிறையா சீட்டு கிடைக்கலாம். எத்தனை இடத்துல நிற்கிறதாங்கிறத காட்டிலும் எத்தனை இடத்துல ஜெயிக்கிறோங்கிறது தான் முக்கியம். எத்தனை இடத்துல எவ்வளோ நிற்கிறோம், 100 நிற்கலாம், 200 கூட நிற்கலாம். தனியாக கூட 244 காங்கிரஸ் நிற்கலாம். காங்கிரஸ் தலைமையில் கூட ஒரு கூட்டணி போட்டுக்கிட்டு நிற்கலாம். ஆனால் எத்தனை இடங்களில் வெற்றி பெறுது காங்கிரஸுங்கிறது தான் முக்கியம். போனது 25ல் போட்டி போட்டு 18ல் ஜெயிச்சிருக்கு. அது பெர்சன்டேஜ் ஜாஸ்தி இல்லையா? ஸோ அதனால் அது அப்படியே தொடர். இப்போ பார்லிமெண்ட்டில் நான் 40க்கு 40லேயும் வெற்றி பெற்றிருக்கு, உங்களோடையும் பாண்டிச்சேரி. இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த மாதிரி கூட்டணியில் இருக்கிற போது இன்னொரு கூட்டணியில் போகிறத பற்றி அது இப்போ முன்கூட்டி அதை பற்றி பேசுகிறதோ சொல்கிறதோ அது முறையாகவும் இருக்காது. அது மாதிரி எனக்கு தெரிய அப்படி ஒன்றும் எந்த முடிவும் காங்கிரஸ் சார்பில் எடுத்து பேசப்படவும் இல்லை. யதார்த்தமான ஒரு கேள்விதாங்க சார். இப்போது திமுகவோடு இங்கே பெரிய கட்சியாக இருக்கிற திமுகவோடு இருக்கிற வரைக்கும் காங்கிரஸால் எப்படி வளர முடியும்? வளரணும் அப்படின்னாலே இங்கே திமுக கூட்டணியிலேருந்து பிரிஞ்சாதானே முடியுன்ற பாயிண்ட்டை வைக்கிறாங்கல்ல. சரி, அது சில தொண்டர்கள், தோழர்கள், நிர்வாகிகள் அப்படியே விருப்பப்படலாம், ஆசைப்படலாம். இந்த காங்கிரஸ் 150 வருஷத்து கட்சி அது. ஆமாம். இன்னும் இது 4 மாதத்தில் வரப்போகிற தேர்தல். இதையும் முடிச்சு போட முடியாது. காங்கிரஸ் வளரணும், தொலைநோக்கில் நீண்ட கால பார்வையில் காங்கிரஸ் வளர்க்கணும், நிறைய இடத்துல நிற்கணும், ஆட்சிக்கு வரணும்னு காங்கிரஸ்காரர்கள், தலைவர்கள், தொண்டர்கள் விருப்பப்படுறது இயற்கையாது. அதுக்காக இந்த 3 மாதத்துக்குள்ளேயே காங்கிரஸை வளர்த்து நாங்கள் தனியாக நின்று 214லையும் போட்டு ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்போதைக்கு 3-4 மாதத்தில் தேர்தல் வரும்போது அதில் என்ன சாத்தியக்கூறு உள்ளதான் நம்ம பேச முடியுமே தவிர, காங்கிரஸுடைய தொலைநோக்கு பார்வையையும் தொலைநோக்கு திட்டத்தையும் 3 மாத திட்டத்தையும் ஒன்றா சேர்த்து பேச முடியாது. இது வேறு, இந்த தேர்தல் வேறு. எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய தேர்தல்கள் அது அப்போதைக்கு நிலைமைகள், கூட்டணிகள், அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அது வேறு. இப்போ இந்த கூட்டணியில் இருக்கும், 3-4 மாதத்தில் தேர்தல் வருது. இப்போ என்ன நடைமுறை சாத்தியமானது? இந்த கூட்டணி தொடருவதுதான் இயற்கையான நடைமுறை சாத்தியம் உள்ளது. இங்கே விஜயினுடைய அவருடைய அரசியல் பயணங்கள் இருக்கு இல்லையா, அடுத்தடுத்தது இது அவரை தாவேக்கான்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் திமுகவுக்கோ அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்கோ ஒரு பயம் ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்திகள் வெளியாகிட்டு இருக்குல்ல, அது உண்மைதானா? அது தாவேக்காவை எப்படி பார்க்குது காங்கிரஸ்? நம்மளுடைய வாக்கு வங்கியில் ஒரு சரிவு ஏற்படும்ன்ற ஒரு எண்ணம் ஏற்படும் இல்லையா? அந்த வகையில் அரசியலில் பயம், அச்சம் இதெல்லாம் ஒருத்தர் பயமுறுத்திக்கிறதுக்காக சொல்கிற வார்த்தையாக சொல்லிக்கலாம், ஊடகங்களில் சொல்லலாமே தவிர அரசியலில் யாரும் பயமுறுத்த முடியாது. அரசியலில் வெறும் கணிப்புகளை வச்சு அரசியல் பண்ணவும் முடியாது. ப்ராக்டிக்கலாக யதார்த்தமாக ஃபீல்டில் நின்று என்ன வாங்குகிறாங்களோ அதுதான். பேசுகிறத வச்சு ஒரு கட்சி செயல்பாட்டை எஸ்டிமேட் பண்ண முடியாது. நான் ஏற்கனவே சொன்னேன், எல்லா கட்சியுமே நாங்கள் ஆட்சிக்கு வருவோம், நிறையா பிடிப்போம் அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. மக்கள்கிட்ட போகிற போது மக்கள் எவ்வளோ ஓட்டு போட்டாங்க, எவ்வளோ சதவீதம் ஓட்டு வருது, எவ்வளோ பேர் ஜெயிச்சாங்கிறத வச்சு தான் அந்த கட்சியினுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்க முடியும். அதுவுமே நான் சொல்லுவேன், ஒரு தேர்தலில் ஏற்படுகிற வெற்றி தோல்வி வச்சு கூட ஒரு கட்சியினுடைய எதிர்காலத்தை நிர்ணயம் பண்ணிட முடியாது. அது காரணம் அந்த இப்போ எல்லா கட்சியும் தனித்தனியாக போட்டி போடலையே தமிழ்நாட்டில். ஸோ ஒரு கட்சி 10 கட்சியோட கூட்டணி சேர்த்து அமைக்குது, இன்னொரு கட்சி தனியாக நிற்கிது. கூட்டணி பலத்தால் வேறு மாநிலங்கள்லையும் சரி இங்கேயும் சரி வரலாம். இப்போ தனியாக நிற்கிற ஒரு கட்சிக்கு நாளைக்கு இன்னொரு 10 கட்சி சேர்ந்து வருது, அப்போ சூழ்நிலை வேறு மாதிரி இருக்கலாம். ஸோ அதனால் இது ஒவ்வொரு தேர்தலும் வித்தியாசமானது, ஒவ்வொரு தேர்தலில் ஏற்படுற கூட்டணிகளும் வித்தியாசமானது. அதுக்கு முந்தின தேர்தல் காலத்து சூழ்நிலைகளும் வித்தியாசமானது. யார் ஆட்சியில் இருக்காங்க, அவங்களுடைய ஆட்சி எப்படி இருந்தது, எதிர்கட்சி யார், அவங்க எப்படி செயல்பட்டாங்க, இது மாதிரி அதை விட சேர்த்து பணம், இப்படி பல்வேறு விஷயங்கள் சேர்ந்தது தான் தேர்தல் ஆயிடுச்சு. அதனால் அது அப்போது சூழ்நிலையை பொறுத்து தான் தவிர நிரந்தர வெற்றின்னு யாருக்கும் கிடையாது, நிரந்தர தோல்வின்னு யாருக்கும் கிடையாது. விஜய்க்கு வர்ற கூட்டத்தை பார்த்துலாம் அவருக்கு அந்த அளவுக்கான யங்ஸ்டர்ஸோட ஓட் பேங்க்ஸ் போய் சேருதுன்ற வரலாம், யங்ஸ்டர் வரலாம், பார்க்க வரலாம், கொஞ்சம் பேர் ஓட்டு போடலாம், நிறையா பேர் கூட வர்றவங்களில் ஓட்டு போடலாம். பட் தமிழ்நாட்டில் ஏறக்குறைய 6 கோடி வாக்காளர்கள், 3 கோடி தாய்மார்கள், அதில் ஒரு கூட்டத்தில் 1 லட்சம் பேர் தேர்றது, 2 லட்சம் பேர் திரள்றது, 4 லட்சம் பேர் திரள்றது, 6 கோடி பேரில் 4 லட்சம் எவ்வளவு? 10 லட்சமே இருக்கிற ஒரு கூட்டத்தில் 6.5 கோடி வாக்காளர்களில் ஒரு இடத்துல 10 லட்சம் பேர் நின்றுட்டா போதுமா? அதனால் அதுக்கு நிறையா வண்டி எடுத்து கொடுத்து, வாசி எடுத்து கொடுத்து ஏற்பாடுகள் பண்ணி எந்த கட்சி வேணாலும் நிறையா செலவுகள் பண்ணி வரலாம். இல்லை ஒரு கவர்ச்சியிலையோ அட்ராக்ஷன்லையோ விருப்பத்திலையோ வரலாம். ஆனால் அந்த ஒரு கூட்டத்தை வச்சு வெற்றியை நிர்ணயிக்க முடியாது. ஏன்னா யாரும் 6 கோடி வாக்காளர்களையும் கூட்டம் போட முடியாது. தமிழ்நாட்டில் 4 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம், 20 லட்சம் கூட நிற்கலாம். 6.5 கோடி எங்கே, 20 லட்சம் எங்கே, 10 லட்சம் எங்கே? அதனால் இந்த கூட்டம், ஒரு கூட்டம் 5 லட்சம் இருந்துச்சு, அதனால் அவர் ஜெயிச்சிருவார். இது 6.5 லட்சம் வந்துச்சு, அதனால் அவர் ஜெயிச்சிருவார்.
ஏன்னா ஓட்டர்ஸ் 6.5 கோடியில் இருக்காங்க. அதனால கூட்டம் ஓட்டுகளாக மாறாதுன்னு நினைக்கிறீங்க? மாறாதுன்னு இல்லை, மாறினாலுமே பத்தாதுன்னு சொல்கிறேன். 10 லட்சம் பேர் சேர்ந்து 10 லட்சம் பேர் ஓட்டு போட்டால் 6.5 கோடியில் 10 லட்சம் ஓட்டை வச்சு வைக்க முடியாதுல்ல. மிச்சம் இருக்க 6.5 கோடியில். ஏன்னா இந்த பயம் ஏன் வருது அப்படின்ற போது, இந்த சுற்றுப்பயணத்தை கூட ஒரு பயணம்லாம் எடுக்கும்போது அதற்கான அனுமதியெல்லாம் கேட்கும்போது கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு வந்து இந்த இடத்துல கேட்கும்போது இந்த இடத்துக்கு பதிலாக அந்த இடம் எடுத்துக்கங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்த நாள் போய் அந்த இடத்துக்கான அனுமதி கேட்கும்போது இல்லை இங்கே போக்குவரத்து நெரிசல் ஏற்படும், இங்கேயும் வேண்டான்றாங்க. ஸோ ஏகப்பட்ட தடங்கல்களை கொடுக்கறது வந்து அந்த வளர்ந்துடக்கூடாதுன்ற ஒரு பயம் தானே? இல்லை, அது வந்து அவங்க சொல்கிற வாதத்தை நீங்கள் சொல்கிறீங்க. அரசாங்க செயலில் கேட்டிங்கன்னா அரசாங்க நிர்வாகம் நடத்துகிறவங்களுக்கு சில கஷ்டங்கள் இருக்குது. நீங்கள் ஒரு ஊர்வலமோ பயணமோ யாத்திரையோ நினைச்ச இடத்துல எல்லாம் போயிட முடியாது. ஏன்னா அங்கே அதனால் ஏற்படுற போக்குவரத்து இடையூறுகள், தடங்கல்கள், பொதுமக்களுக்கான பாதிப்புகள், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை அரசாங்கம் கவனத்தில் எடுத்துக்கிட்டு இடம் ஒதுக்கணும். அதில் பிழையாக வேணும்னே பண்ணாங்கன்னா அதை போராடி அதை திருப்பி வாங்குறதுக்கோ கோர்ட்டு மூலமாக பெறுறதுக்கோ அந்த கட்சிக்கு உரிமை இருக்குது. அதனால் அதுக்காக கேட்குற இடத்துல எல்லாம் ஒரு அரசாங்கம் நடத்துகிறவங்க எல்லாத்தையும் எங்கே வேணாலும் போயிட்டுருங்கன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கவும் முடியாது. சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்க தான் செய்யும். அது நியாயமில்லாத ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறாங்க, தடை போடுறாங்க அப்படின்னா அதை அவங்க சட்ட ரீதியாக சந்திச்சு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நாட்டில். ஸோ அதனால் ஒரு ஊதியாக சொல்லிட முடியாது. ஒரு கட்சி கேட்டதை கொடுக்கல அதனால் பயப்படுறாங்க அப்படின்னு. கேட்டது எந்த இடத்துல கேட்டாங்க, அங்கே என்னென்ன நெரிசல், 100 வண்டி 200 வண்டி போச்சுன்னா பல்லாயிரக்கணக்கில் மக்கள் கூடுனா அங்கே என்ன நெரிசல், 10 பேர் செத்து போகிறாங்க கூட்டத்தில், விபத்து ஏற்பட்டு போகுது. யார் பொறுப்பு? யார்? ஆட்சி தானே பொறுப்பு. அப்போ அது கவனமாக தானே பரிசீலித்து பண்ணணும். ஸோ அது அநியாயமாக பண்ணுறாங்க, தப்பாக பண்ணுறாங்கன்னா அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கான வழிமுறைகளை சட்ட ரீதியாக நீதிமன்ற வாயில்களாகவோ அவங்க பெறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்கள் எம்ஜிஆர் அவர்களோடு ஒரு தீவிர பக்தர், ஒன்று கூடவே இருந்தவர் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்குறேன். இங்கே விஜய் அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களோடு ஒப்பிடுறாங்களே. இப்போ அவங்களும் கூட நடந்த எலெக்ஷனில் வந்து 67, 77 அந்த விஷயங்கள்லாம் அவரும் மேற்கோள் காட்டுறாரு. அந்த காலகட்டம் மாதிரியே இப்போயும் நடக்கும். இப்போ அந்த தாவேக்காவினர் சொல்வது, ஒரு எம்ஜிஆர் எப்படி ஜெயிச்சு வந்தாரோ, சினிமாவிலிருந்து வந்து அரசியலில் வந்து எப்படி ஜெயிச்சு வந்தாரோ அதுபோல் விஜய் அவர்கள் ஜெயிப்பார் அப்படின்றத சொல்கிறாங்க இல்லையா? இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த வாக்கியத்தை? சுருக்கமாக சொல்லணும்னா புரட்சித்தலைவர் எம்ஜிஆரோடு யாரையுமே ஒப்பிட முடியாது, ஒப்பிடவும் கூடாது. புரட்சித்தலைவர் எம்ஜிஆருங்கிறது அவர் மாபெரும் மக்கள் சக்தி. அவர் ஸோ அவரோட வந்து கூட்டங்களை வச்சு அதை வச்சு ஒப்பிட முடிச்சு. அவர் மாதிரி வர்றதுக்கு நான் ஆசைப்பட்றேன், அவர் மாதிரி அப்படி சொல்லலாம், அது வேறு விஷயம். நான் எம்ஜிஆர்னு யாரும் சொல்ல முடியாது, எம்ஜிஆரோட யாரையும் ஒப்பிட முடியாது. அவர் வந்து எம்ஜிஆர் தனி ஃபினாமினா, அவர் தனி சக்தி. அது அவருக்கு இருந்த மாசு வேறு, மக்கள்கிட்ட இருந்த எஸ்டிமேட் வேறு, அவரோட யாரையும் ஒப்பிட முடியாது. அந்த கரிஷ்மேட்டிக் வந்து இப்போ இவருக்கு விஜய் இருக்கிறதாக பார்க்குறாங்க. அந்த ஆடியன்ஸ் மக்கள் கூட்டத்தை பொறுத்த ஒரே வழியை சொல்லிட்டேன், எம்ஜிஆரோட யாரையும் ஒப்பிட முடியாது, ஒப்பிடவும் கூடாது. அதிமுக விவகாரம், அதில் வந்து செங்கோட்டையன் அவர்கள் பேசினதும் எல்லாரும் ஒன்றிணைனும் பேசினதும் அதற்கு அவர் நீக்கப்பட்ட அந்த விவகாரம் பார்த்துருப்பீங்க. அதிமுகவோட எம்ஜிஆர் காலகட்டத்திலேருந்தே நீங்களும் பயணிச்சிருக்கிறீங்க, உடன் இருந்திருக்கிறீங்க. உங்களோட அனுபவத்தின்படி பார்க்கும்பொழுது உள்ளே நடக்கிற அதிமுகக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் பற்றின உங்களோட முதல் பார்வை என்னவா இருக்குது? எங்கே தான் தவறு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதில் தவறு யார் பக்கம் நியாயம் இருக்குது, யார் பக்கம் அநியாயம் இருக்குது, இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிற வேலை என் வேலை இல்லாது. பின்னால் இருந்து பாஜக இயக்குகிறதா, திமுக இயக்குகிறதா? கண்டிப்பாக வந்து பிஜேபி வந்து அவங்க வந்து தலையிட்டு ஆளுகளை பிரிக்கிறாங்கன்னு சொல்கிறத காட்டிலும் இது மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது அதை வந்து பிஜேபி பயன்படுத்தி கொள்ள தான் பார்ப்பாங்க. இந்தியா பூரா அப்படி தான் பண்ணுறாங்க. ஒரு கட்சி உடையிற போதோ, கட்சியில் தலைவர்கள் வர்ற போதோ அவங்கள உடைச்சோ இல்லை வெளியே வர்றவங்களையோ பயன்படுத்திக்கிட்டு பண்ணுறது, அவங்க கட்சியை வளர்ச்சிக்காக பண்ண தான் செய்வாங்க, பண்ணுறாங்க. பிஜேபி நல்லாவே பண்ணும், எல்லா மாநிலத்திலையும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரி தமிழ்நாட்டிலையும் பண்ணுறாங்க. இதில் வந்து ஒரு ஒரு மாநிலத்திலேயோ அல்லது தேசம் முழுவதுக்கோ ஒரு ஆளுங்கட்சி எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி எதிர்கட்சியும் முக்கியம். ஸோ ஒரு பிரதான எதிர்கட்சி அதிமுக தான். பிரதான எதிர்கட்சியினுடைய இப்போ இருக்கிற கட்சியில் பிரதானமான பகுதிக்கு, மெயின் பகுதிக்கு தலைவராக இருக்கிறது எடப்பாடி. அவர் எப்படி தலைவராக இருக்காருன்னா, அந்த அதிமுக பேர், அதிமுக சின்னம், அதிமுக கொடி, ரெட்டலை, இதெல்லாம் யார்கிட்ட இருக்கோ அதான் கட்சி. அது எடப்பாடிகிட்ட இருக்கிறதுனால அதுதான் அதிமுக. பட் அதனால் பிரிஞ்சு போகிறவங்கெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. இப்போ போன தடவை ஓபிஎஸ் வந்து ராம்நாட்டில் நின்று 3 லட்சம் ஓட்டு வாங்கினார் எம்பிக்கு. அதிமுக 1 லட்சம் ஓட்டு தான் வாங்க, அதனால் அதிமுக தோத்துச்சு. அதே மாதிரி தினகரன் வந்து 20 இடத்துக்கு மேலே தனியாக ஆள் போட்டார். அதனால் 20 இடத்துல 10,000 20,000 வாங்கினதுனால அதிமுக தோத்துச்சு. அது அதிமுக நஷ்டம் தானே. ஆக அதிமுகவில் எல்லாரும் ஒன்றா இருந்தாங்கன்னா நல்லது தான். ஆனால் அப்படி இருக்க முடியாத சூழ்நிலை வந்து அவங்க தனித்தனியாக இருக்கிற போது அது அதிமுகவுக்கும் பலவீனம் தான். அது எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு எடப்பாடியால் சமாளிக்க முடியுமா? அல்லது அவங்க எல்லாரும் ஒன்றா இருந்தாங்கன்னா இவருடைய தலைமைக்கு பிரச்சனையா?
இல்லை ஏன் அவங்கெல்லாம் வெளியே அதுதான் காரணம்னு நினைக்கிறீங்களா? இல்லை அது காரணம் இல்லை. ஒரு தலைவர்னா அவர் கட்டுப்பட்டுருக்குன்னு தான் நினைப்பார். வருது எந்த கட்சியில் அவங்க தனியாக கட்சி நடத்த முடியும்? அவர் ரைட் ஆடுறாங்க எடப்பாடி, அந்த கட்சிக்கு அவர் தான் தலைவர். ஸோ அவருக்கு விரோதமாகவோ அவருக்கு எதிராகவோ அல்லது அவருக்கு ஆலோசனை சொல்லலாம். அவருக்கு டெட்லைனோ வச்சு நீங்கள் வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும்னு சொல்லும்போது அவரை காப்பாற்றிக்கிறவும் அவர் கட்சியை காப்பாற்றிக்கிறதுக்கும் அவர் நடவடிக்கை எடுக்கிற உரிமை அவருக்கு இருக்குல்ல. அதனால் இது யார் தப்பு பண்ணுறா யார் சரி பண்ணுறாங்கிற பிரச்சனை இல்லை. இது அவங்கவுங்களுக்கு ஒரு காரணம் இருக்கும். வெளியே போகிறவங்களுக்கு வெளியே போகிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும். என்ன இவர் நீக்கிறவருக்கு ஒரு காரணம் இருக்கும். நான் சொல்றது நெட் லாபம், மொத்தத்தில் லாபம் நஷ்டம். அதுதான் நான் சொல்றேன். எம்ஜிஆர் ஒவ்வொருத்தரையும் அவங்களுடைய பாவ புண்ணியங்களெல்லாம் அளந்து சரி தப்பெல்லாம் அளக்கிறது என் வேலை கிடையாது. இவங்களெல்லாம் பிரியறதுனால இந்த கட்சிக்கு வந்து நஷ்டம். சார் இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க? நீங்க பக்கத்துல இருந்து பார்த்துருப்பீங்களா? இல்லை, எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களை வந்து நான் கூட ஜெயலலிதா தான் கட்சி நடத்தினேன். வெளியே வந்து கருத்து வேறுபாடு இப்போ சசிகலா எல்லாம் அங்கே இருந்தாங்க. அதனால் எனக்கு கருத்து வேறுபாடு வந்து போய் எம்ஜிஆர் திமுக கட்சி நடத்தினேன். நான் ஒன்றும் ஜெயலலிதாவோட பெரிய ஆளாவோ அதிமுகவோட பெரிய ஆளாவோ என்னால் வர முடியலையே. அதனால் மெயின் கட்சியை எதிர்த்து போய் வெளியே வந்து இப்போ எம்ஜிஆர் மட்டும்தான் தனியாக ஜெயிச்சார் தமிழ்நாட்டு வரலாற்றில். பாக்கி எத்தனையோ கட்சிகள் வந்திருக்கு. ஆனால் எல்லாரும் தனியாக அவரும் கூட வந்து உதயசூரனுக்காக கேஸ் போடல, திமுக என்னதுன்னு சொல்லலை. அவருக்கு மக்கள் செல்வாக்கு இருந்தது, போனார், தனியாக கட்சி ஆரம்பித்தார், தனி சின்னம் தனி கட்சின்னு போயிட்டார். திமுக எடுத்து கோர்ட்டில் கேஸ் போடல, ரெட்டலை உதயசூரனை ஃப்ரீஸ் பண்ணணும்னு சொல்லலை, உதயசூரன் எனக்கு தான் வேணும் நான் தான் வளர்த்தேன்னு சொல்லலை. அது மாதிரி ஒன்றும் கேஸ் போடலையே அவர். அதனால் அவரோட அந்த காலத்து தலைவர்களோட ஒப்பிட முடியாது. இப்போ யார் வேணாலும் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. இப்போ திமுகவில் இப்போ ஸ்டாலின் தலைமையேற்றவர்களே அவருக்கு ஒன்றும் போட்டி இல்லையே. அந்த கட்சி ஒற்றுமையாக தானே எல்லாரும் அரவணைக்கிற குணத்தை பற்றி கேட்குறேன். இல்லை, அவங்களெல்லாம் யாரோட சார் கம்பேர் பண்ண முடியும்? இப்போ இருக்கிற தலைவர்களை வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு எம்ஜிஆர் போய் யார்கிட்ட கம்பேர் பண்ணுறது? அந்த கட்சியினுடைய இப்ப தலைவரா இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படி இருந்தா அது கட்சிக்கு நல்லது அப்படின்னு. அவர் எப்படி எம்ஜிஆரா இருக்க முடியும்? எடப்பாடி பழனிசாமி தான் இருக்க முடியும். செங்கோட்டையனா தான் இருக்க முடியும். அவர் நாங்கள்லாம் எப்படி எம்ஜிஆரா இருக்க முடியும்? ஒரு எம்ஜிஆர் தான் இருக்க முடியும், ஒரு ஜெயலலிதா தான் இருக்க முடியும், ஒரு கருணாநிதி தான் இருக்க முடியும், கலைஞர் தான் இருக்க முடியும். அதனால் அவங்களோட ஒப்பிட்டு கம்பேரிசன்லாம் பண்ண முடியாது, பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அவங்க சக்திக்கு ஏற்ப என்ன பண்ணுறாங்க, சரியாக பண்ணுறாங்களா சரியாக பண்ணலைங்கிறது தான் பிரச்சனையே தவிர இவங்களை அண்ணாவோட ஒப்பிடுறது கலைஞரோட ஒப்பிடுறதெல்லாம் கலைஞர் மாதிரி ஒரு எழுத்தாளர், பேச்சாளர், ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர், நிர்வாகி யார் பார்க்க முடியும்? எம்ஜிஆர் மாதிரி மக்கள் செல்வாக்கு உள்ள தலைவர் யார் பார்க்க முடியும்? ஜெயலலிதா மாதிரி ஒரு ஆளுமை உள்ள தலைவர் யார் பார்க்க முடியும்? அது வேற. இப்போ இருக்கிற அந்த கட்சியில் எடப்பாடியை கொண்டு போய் இவங்களோட ஒப்பிட முடியாது. யாரையுமே எடப்பாடின்னு இல்லை, ஓபிஎஸ்ஸையோ யாரையுமோ எங்களோடய என்னையும் சேர்த்து யாராக இருந்தாலும் எங்களெல்லாம் போய் இப்போ இருக்கிற தலைவர்கள் 2ஆம் கட்ட தலைவர்கள் 3ஆம் கட்ட தலைவர்களை அந்த காலத்து தலைவர்களோடு எப்படி ஒப்பிட முடியும்? இப்போ இருக்கிற அதிமுகவும் சரி எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் இப்போ பாஜக எப்படி கையாண்டுட்டு வராங்க? அதிமுக வந்து என்ன நிலைமைக்கு போகும் இப்படியே இதே மாதிரி சுச்சுவேஷன்ஸ் தொடர்ந்தா அப்படின்னு நினைக்கிறேன் பாஜகவினுடைய செயல்பாடுகளை பார்க்கும் பொழுது? இல்லைங்க, பாஜக வந்து அவங்க வந்து தனியாக இங்கே ஆட்சி அமைக்க முடியாது. திமுகவோட கூட்டணி போட முடியாது, திமுக கூட்டணி போடாது. மிச்சம் கட்சி அதிமுக தான். ஸோ அதிமுகவோட ஒரு கூட்டணி போட்டு எப்படியாவது ஆட்சிக்கு வந்துட முடியுமா, கூட்டணியை கொண்டு வர முடியுமாங்கிறதுக்காக சகல விதமான வித்தைகளையும் அவங்க கையால் தான் செய்வாங்க. அதை சமாளிக்க வேண்டிய பொறுப்பு அதிமுகவை சேர்ந்தது, ஏன் பொறுப்பு இல்லாது. கூட்டணிக்குள்ள முந்திரி சபையில் இடம் வர அளவுக்கு அவங்கள வளர்த்து விடுறதோ அல்லது இவங்க தங்களை காப்பாற்றிக்கிறதோ இடப்பகிர்வுகளில் எவ்வளோ பகிர்ந்துக்கிற போகிறாங்கிறதோ அது எடப்பாடியுடைய திறமையை பொறுத்தது. ஓகேங்க சார், பல்வேறு விவகாரங்கள் சார்ந்த உங்களோட பார்வைகளை கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு வைக்கிறேன். ஓகே, வணக்கம், நன்றி.